இன்னைக்கு நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3DMல ஃபைனலி நம்ம கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ல எப்படி கொண்டு வரது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம அந்த டான்சிங் கேல வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஏத்த மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கலாம் மக்களே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோ போகிற எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலயும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லா. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்லைன் போட்டுச்சோங்கப்பா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துறப்பா. சரி நம்ம அப்படியே ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். நம்ம கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபுட்பால் ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டான்சிங் கேல பத்தி நம்ம நேத்து வீடியோல பார்த்திருப்போம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டான்சிங் கேலோட செட் கோடோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட் போடு, அதுக்கப்புறம் மியூ பண்ற மோடு, இந்த மூணை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுட்பால் மோடு லிங்க் அப்படின்னு கொடுத்திருப்பேன். சோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா காப்பி ஆயிரும். சோ லிங்கை காப்பி பண்ணிட்டு டைரக்டா கேம்குள்ள வாங்க. சோ கேம்குள்ள வந்த உடனே ஃபோன் காலை ஓபன் பண்ணிட்டு நீங்க சர்ச் ஆப்ஷன்ல பேஸ்டிங் ஆப்ஷனை கொடுத்துருங்க. சோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓடு, நீங்க அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பேக் போயிருங்க கேம் அவுட். சோ பேக் போயிட்டு மறுபடியும் ப்ளே கொடுத்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு வெளியே வந்து அந்த தரலாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருக்கும். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ல இருந்து பார்த்தா ஒரு கே லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் பெட்டியில வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க மக்களே. அப்படியே நம்ம வீட்ல இருந்து வெளியே வந்து அப்படியே ஒரு ரைட் எடுத்து இங்கிட்ட வந்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய வீலிங் ஸ்டேடியம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாமே ரேம்ப் வச்சு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணி ஒரு தரமான ஒரு இது வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து நம்ம கேம்ல ஒரு மிகப்பெரிய வீலிங் ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க மக்களே. ஸோ நீங்க என்ன செய்றீங்கன்னா கார் ஷோரூம்லேருந்து இப்போ நான் வர மாதிரி வந்து டைரக்டா இந்த ரோட பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பீச் வந்துடும். பீச் இந்த சைடு இருக்கும். ஸோ நீங்க லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா போய் இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும் மக்களே. ஸோ இந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் ரியல் லைஃப்ல எப்படி நம்மளுக்கு இதுல கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு கேம்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் உட்கார்றதுக்கான எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு மக்களே. ஸோ இந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்தை உங்களுக்கு கேம்ல எப்படி கொண்டு வருதுன்னு நான் தெளிவாக சொல்லி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டான்சிங் கேலுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை லாங் ப்ளஸ் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பழைய வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் காலை 15 போட்டு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டான்சிங் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோன் காலை ஓப்பன் பண்ணிட்டு RGS டூல் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் போயிட்டு MOD மோட் ஆன் போட்டு டிக்கு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மோட் ஆன் வந்து ஆன் ஆயிரும் மக்களே. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கேலை அதாவது லைட்டாக டச் பண்ணி இந்த சைடு நகட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு நீங்கள் நகட்டுறீங்களோ அந்த சைடு வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொட்டேட் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அமுக்குனீங்கன்னா ரொட்டேட் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மூவ் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு ப்ளஸ் அமுக்குனீங்கன்னா மேலே போவாங்க, மைனஸ் அமுக்குனீங்கன்னா தரைக்கடியில் போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து மூவ் ஆகிக்குவாங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு. அண்ட் வந்து இந்த அதாவது என்ன சொல்கிறது இந்த டான்சிங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மோடு கொண்டு வராங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம். ஆனால் வந்து நம்ம கேமில் இந்த மாதிரி தரமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுட்பால் ஸ்டேடியம் எப்படி கொண்டு வரது, அதுக்கப்புறம் டான்சிங்களோட ரொட்டேட் மோடு மூவ் மோடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோ இதோட அப்படி எவ்வளோ முடிச்சுக்கிறேன். முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஒரு ஸ்கிப் பண்ண பார்த்துருந்த எதிர்கால ஒருவருக்கு கொடான கொடி நன்றி. ஸோ அப்படியே முடிச்சுக்கிறேன். உங்க விட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்தோம்பா. ஸோ பாய் நாளைக்கு சந்திக்கலாம்.